நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா இது கடைசிய டென்ஸாக வரும். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 11 டென்சஸ் பார்த்துருக்கோம். அது ப்ரெசன்ட் டென்ஸில் 4 சப்டிஷன் 4 டென்சஸ், பாஸ்ட் டென்ஸில் 4 டென்சஸ், ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா 4வது டென்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், முற்றுப்பெற்ற தொடர் எதிர்காலம். முற்றுப்பெற்ற தொடர் எதிர்காலம் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதை குறிக்கும். ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வரைக்கும் ஒரு ஆக்ஷனானது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆனது யூஸ் ஆகுது. இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சப்ஜெக்ட்டு வில் ஹேவ் பீன், வில் அப்படிங்கிறது ஃபியூச்சருக்கு வந்துடும், ஹேவ் வந்து பர்ஃபெக்ட்டுக்கு, ஓகேங்களா? அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறப்ப வில் ஹேவ் பீன் அப்படிங்கிறது இங்கே ஆட் ஆகும். வேர்ப் ஐஎன்ஜி கண்டினியூஸாக எங்கெங்கே வருதோ அங்கே எல்லாமே ஐஎன்ஜி அப்படிங்கிற வேர்டு ஆட் ஆகும். முன்னாடியே பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் பீன் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். அதாவது என் ஃப்யூச்சரில் நான் வந்து வேலை செஞ்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி இது இண்டிகேட் பண்ண யூஸ் ஆகுது. அது ஷீ வில் ஹேவ் பீன் குக்கிங், அவள் பார்த்தீங்கன்னா சமைச்சிட்ருப்பா, அதாவது அவள் சமைத்து கொண்டிருப்பாள். ஹீ வில் ஹேவ் பீன் பிளேயிங், அவன் விளையாடி கொண்டிருப்பான், அவன் விளையாடி கொண்டிருப்பான். தே வில் ஹேவ் பீன் ரீடிங், அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு டென்ஸானது ஒரு ஆக்ஷனானது கன்னியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இது எல்லாமே அது கன்னியூ ஆகி முடியும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அடுத்து என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அஃபர்மேட்டிவ், அதாவது நேர்மறை வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். மூலம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு வில் ஹேவ் பீன் வேர்ப் ஐஎன்ஜி, சப்ஜெக்ட்டு வில் ஹேவ் பீன் வேர்ப் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹேவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் எ டெக்கேட். பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹேவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் எ டெக்கேட், அதாவது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு தசாப்தங்களாக ஒரு 10 வருஷமாக தங்கியிருப்பேன். நீங்கள் 10 வருஷம் இருந்ததுன்னா ஒரு 10 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படிங்கிறத அவர் இந்த சென்டென்ஸில் சொல்ல வராரு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்னாவே நமக்கு இங்கே என்ன வரணும், நாட் அப்படிங்கிற வேர்டு இங்கே ஆட் ஆயிரும். ஈஸியாக இதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு வில் நாட், ஓகேங்களா? வில் நாட் இல்லைனா ஓன்ட்னு சொல்லலாம். ஓன்ட் ஹேவ் பீன் வேர்ப் ஐஎன்ஜி, சப்ஜெக்ட்டு ஓன்ட் ஹேவ் பீன் வேர்ப் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷி ஓன்ட் ஹேவ் பீன் ஒர்க்கிங் தேர் லாங் எனஃப் டு கெட் போனஸ். ஷி ஓன்ட் ஹேவ் பீன் ஒர்க்கிங் தேர் லாங் எனஃப் டு கெட் எ போனஸ். அதான் பார்த்தீங்கன்னா போனஸ் வாங்க அளவுக்கு அங்கே வேலை செஞ்சிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதாவது போனஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சரில் கொடுக்குறது, அந்த அளவுக்கு அந்த டைம் டியூரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவள் அங்கே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இனிமேட் பண்ணுறாங்க. அது ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க. போனஸ் அவள் வாங்க மாட்டா, அந்த அளவுக்கு அவள் அங்கே ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் அடுத்தது கொஸ்டின் சென்டென்ஸ் என்ன வினாவாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதில் ஃபியூச்சருக்கு உண்டான ஆக்சுவல் வெர்பு வில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரண்ட்டாக வந்துடும். எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் அதனுடைய ஆக்சுவல் வெர்பு முன்னாடி வந்து கொஸ்டின் ஃபார்மேட்டில் ஃபார்ம் ஆயிரும். வில் சப்ஜெக்ட் ஹேவ் பீன் வேர்ப் ஐஎன்ஜி, வில் சப்ஜெக்ட் ஹேவ் பீன் வேர்ப் ஐஎன்ஜி. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வில் யூ ஹேவ் பீன் வெயிட்டிங் லாங் பை த டைம் ஐ அரைவ். வில் யூ ஹேவ் பீன் வெயிட்டிங் லாங் பை த டைம் ஐ அரைவ். அதாவது நான் வரத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பாயிண்டில் 2025 ஆர் பை 2027 அந்த மாதிரி, ஓகேங்களா? இயர் பேஸில் வரும். அது நெக்ஸ்ட்டு பை தி டைம் யூ அரைவ், பை தி டைம் யூ அரைவ், பை நெக்ஸ்ட் வீக், பை நெக்ஸ்ட் வீக். அதுக்கு டூரேஷன் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் 2 hours, ஃபார் 2 hours, ஃபார் ஏஜஸ், ஃபார் 3 years, ஃபார் 3 years, ஓகேங்களா?
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கீவேர்டுன்னு சொல்லலாம். யூஸ்வலாக கிராஃப் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் ஓகேங்களா. இது வந்து ஃப்யூச்சரில் முடிய போகிற ஒரு சென்டென்ஸ் ஓகேங்களா. அதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 3 hours by 1 PM. ஐ வில் ஹேவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 3 hours by 1 PM. அதாவது நான் 3 மணி நேரமாக இங்கிலீஷை டீச் பண்ணிகிட்ருக்கேன். அது 1 மணி நேரம் அந்த 1 o'clock அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் குமுலேட்டடாக ஒரு கன்சாலிடேட்டடாக பார்க்குறப்ப சென்டென்ஸ் ஃபார்முலா எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா affirmative subject will have been verb ing. சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ஹேவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் எ டிகேட். அதாவது அடுத்த வருஷம் வந்து நான் 10 வருஷமாக இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட் ஓன்ட் ஹேவ் பீன் verb ing. சப்ஜெக்ட் ஓன்ட் ஹேவ் பீன் verb ing. she won't have been working there long enough to get bonus. அதாவது அவள் இங்கே போனஸ் வாங்குற அளவுக்கு ஒர்க் பண்ணலை, அந்த டூரேஷன் அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் வரப்ப வில் சப்ஜெக்ட் ஹேவ் பீன் verb ing. will you have been waiting long by the time I arrive. நான் வர வரைக்கும் காத்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரைட் பண்ணாங்க ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அதாவது சென்டென்ஸு ரீட் பண்ணுறப்ப ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ரெண்டுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் த ரிசல்ட். அதாவது ஒரு ஆக்ஷனானது கம்ப்ளீட் ஆகிற ஒரு ரிசல்ட் அதை கொடுக்கும். பட் இது வந்து ஃபோக்கஸ் ஆன் த லென்த் டூரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. இது வந்து ஒரு ஆக்ஷனுடைய லென்த்து இல்லைன்னா டூரேஷன், அது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலராக சொல்கிறதுக்கு இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பை 5 PM ஐ வில் ஹேவ் ரிட்டன் 3 reports. அதாவது 5 மணிக்குள்ளே நான் 3 ரிப்போர்ட்டை எழுதி முடிச்சிருப்பேன். அதாவது நான் 5 மணிக்குள்ளே அந்த 3 ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டை வந்து அவங்க எங்கே சொல்கிறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா பை 5 PM ஐ வில் ஹேவ் பீன் ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ் ஃபார் 7 hours. 5 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்போர்ட் எழுதியிருப்பேன். கடந்த 7 மணி நேரமாக, அதாவது 7 மணி நேரமாக நான் ரிப்போர்ட் எழுதிட்டுருக்கேன் 5 மணிலேருந்து அப்படின்னு சொல்ல வராங்க. கடந்த 7 மணி நேரமாக நான் ரிப்போர்ட் எழுதிட்டுருக்கேன் 5 மணிலேருந்து அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு சென்டென்ஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அது டூரேஷன் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். மேஜராக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் கன்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். அதே மாதிரி பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் கன்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். அது மாதிரி ஃபியூச்சரில் சிம்பிள் ஃபியூச்சர் கன்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 12 டென்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறப்ப கிராமட்டிக்கலாக ஃப்ரேம் பண்ணுறப்ப வித்தவுட் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா பேசுகிறதுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும், ஈஸியாக நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அழகாக நீங்கள் இங்கிலீஷ் பேசலாம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். தேங்க்யூ.